Hi viewers, வணக்கம் and welcome to Kollywood Uncut. Yes, நம்மளோட Kollywood Uncutல நம்ம சினிமா சம்பந்தப்பட்ட ஆடியோ ரிலீஸ், பிரஸ் மீட், ஷூட்டிங் ஸ்பாட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். and அதே மாதிரி இன்னைக்கும் நம்மளோட Kollywood Uncutல உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களோட வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட Kollywood Uncutல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்க. இப்போலாம் பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி கதைகள் கொடுத்தாலும் அதை வந்து காமெடியா கொடுக்கணும் அப்படின்னு தான் முயற்சி பண்றாங்க. ஸோ அப்படி ரீசெண்டா வெளிவந்த திரைப்படம் தான் இவனுக்கு தண்ணியில கண்டம். ஸோ இந்த டைட்டிலே வந்துட்டு சூப்பரா இருந்ததுல. எஸ், இந்த படத்தோட போஸ்டரை நம்ம ஊர் முழுக்க எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை ராஜேந்திரனோட போட்டோவை பயங்கரமா கொடுத்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்க்ரீன்லயும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நம்ம சென்ட்ராயின் இந்த படத்தோட பிரஸ் மீட் அப்போ வந்துட்டு அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, மூடர்குட படம் வந்துட்டு எனக்கு பெரிய அளவுக்கு ஒரு ரீச் கொடுத்தது, அதை விட டபுள் மடங்கு கண்டிப்பா இந்த படம் எனக்கு ரீச் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபேவரட்டான டயலாக் அந்த படத்தில் வந்துட்டு பச்சை இங்கிலீஷ் பேசினா ஐயோ எனக்கு வரலங்க, இந்த டயலாக் அவரே வந்து பிரஸ் மீட்ல ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். எல்லாருமே ஆகுறாங்க லூசா, அட வராங்கல்ல போலிருந்தும் பறக்குறாங்க தூசா. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இவனுக்கு தண்ணியில் கண்டம் படத்தோட மியூசிக் டைரக்டர் நாங்கள் தான். A7 நேமில் பண்ணிகிட்ருக்கோம். சாங்ஸ் தான் நல்லா வந்திருக்கு. இப்போ சாங்ஸை பற்றி ஷரண் சொல்லுவார். சாங்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக படத்தில் 5 சாங்ஸ் இருக்குது. ஹரியர சுதன், விஜய் சார், சூரஜ், கானபாலா சார் அண்ட் ஆண்ட்ரியா இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட் MC சாய் சொல்லிட்டு அவர் ரேப் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஸ்னிக்தா சந்திரா சொல்லிட்டு ஒருத்தவங்க அவங்களும் ரேப் பண்ணியிருக்காங்க. மேஷப் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் டைம் இந்த காலிவுட். ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்ஸ் எல்லாமே. இவனுக்கு தண்ணியில் கண்டம். எஸ், புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் தீபக் பேசுகிறேன். இவனுக்கு தண்ணியில் கண்டம் அப்படின்ற திரைப்படத்தில் எனக்கு கதாநாயகமாக அறிமுகப்படுத்துகிறாங்க. தாராளமாக நீங்கள் வந்து என்டர்டெயின் ஆகலாம், அதுவும் ஃபேமிலியோட என்டர்டெயின் ஆகலாம். தண்ணியில் கண்டம் அப்படின்னு பேரை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது வந்து சூப்பரான ஒரு விஷயம் அது சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அந்த கருத்தை நீங்கள் எல்லோரும் ஏற்றுப்பீங்க. கருத்துனா என்ன, காமெடி கருத்து தான் சொல்லியிருக்கிறோம். ஜாலியான ஒரு படம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ தண்ணியில் கண்டம் மூவியில் ஹீரோயினாக நடிச்சிருக்கேன். படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. படத்தை பற்றி சொன்னால் படம் செம்மையாக வந்திருக்கு. சூப்பர் காமெடி. எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கணும். தீபக், நான், சென்ட்ராய், நாங்கள்லாம் ரூம்மேட்ஸ். எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனைனால எப்படி எங்கள் வாழ்க்கை மாறுது, அதில் என்னென்ன சுச்சுவேஷன்ஸ் நடந்தது, எப்படி நாங்கள் அதை எதிர்கொண்டு அந்த படம். ஹாய் புதியுகம் நேர்களே வணக்கம். என் பேர் சென்ட்ராயன். தண்ணியில் கண்டம், இந்த தண்ணியில் கண்டம் படத்தில் வந்து மொத்தம் ஒரு 3 ஹீரோவில் நான் ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்கேன். ஹீரோனா நீங்கள் நினைக்கிற ஹீரோ கிடையாதுங்க, ஒரு காமெடி ஹீரோவாக நடிச்சிருக்கேன். டான்ஸ் ஆடாத ஹீரோ, ஃபைட் பண்ணாத ஹீரோ, பஞ்ச் டைலாக் பேசாத ஹீரோ, ஹீரோனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்காத ஒரு ஹீரோ. ஒரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடிச்சிருக்கேன். படம் ரொம்ப அழகாக, ரொம்ப ஒரு பிரமாதமாக, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து படம் பார்த்து சந்தோஷப்படுங்க. ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் நான் வந்து டைலாக் ரைட்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு சக்திவேல் சார். ஆக்சுவலி என்னை எழுத வச்சதுக்கான காரணம் அவருக்கு மட்டுமே தெரியும். நான் கொஞ்சம் ஜாலியாக பேசுவேன், அது மட்டும்தான் ரீசன். மற்றபடி எனக்கு எழுதலாம் தெரியாது. பட் படம் வந்து நல்லா காமெடியாக இருக்கும். எல்லோரும் தேட்டருக்கு வந்து பாருங்கள், அதுதான் என்னுடைய அம்புல் ரெக்வஸ்ட். இல்லை, ஃபஸ்ட்டு தீபக் சார் என்னை கூப்பிட்டாரு கொஞ்சம் பேசணுன்ட்டு. நான் ஏதோ சாங் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் நாங்கள். ஆனால் பட் அதில் ஒரு முக்கியமான கேரக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாருமே டோட்டலாக வந்துட்டு இது எப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக. அது ஐயோ இவங்க போகக்கூடாது அவங்க போட அப்படியெல்லாம் இல்லை. டோட்டலாக ஒரு கமர்ஷியலான படம்.
வந்தீங்கன்னா நல்லா ஃபுல் மீல்ஸ் உங்களுக்கு எல்லாருமே நான் கொடுப்போம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ப்ரெஸ் மீட் என்ன அப்படின்னா சொன்னா போச்சு திரைப்படத்தோட ப்ரெஸ் மீட் ஃபங்க்ஷன் தாங்க. இந்த படத்தோட டைரக்டர் வந்துட்டு சாய்ராம். இந்த படத்தில் ஹீரோவா PC முருகன் அண்ட் ஹீரோயினா கோபிகா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் கிட்ட சார் இந்த படத்தை பற்றி ஏதாவது கொஞ்சம் கதை சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் ரொம்ப சிம்பிளாக இந்த படம் ஒரு த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னா போச்சுன்னு இப்படி டைட்டிலை வச்சுட்டு ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிட்டீங்களே சார், சரி பரவாயில்ல ப்ரெஸ் மீட்லையாவது ஏதாவது உங்க கூட ஷேர் பண்ணியிருக்காரா அப்படின்றத பார்க்கலாமா? இது என் பேர் சாய்ராம். இந்த சொன்னா போச்சுங்கிற திரைப்படத்தை எழுதி இயக்கியிருக்கேன். இந்த படத்தினுடைய கண்டென்ட் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மலை கிராமத்தில் மூட நம்பிக்கையோடு வாழ்கிற ஒரு மலை கிராம மக்கள்கிட்ட திருத்துற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இது. கிராமத்தில் மலை கிராமத்தில் நடக்கிற ஒரு நிர்வாண பூஜை. இது வந்து 1999 கொல்லிமலை சேலம் மாவட்டங்களில் சுற்றி நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் நான் வச்சு பண்ணியிருக்கிறேன். ஒரு மீடியாவை சேர்ந்த ஒரு குழுவினர் இந்த நிர்வாண பூஜையை படம் பிடிக்கிறதுக்காக வேண்டி அந்த மலைக்கு போகிறாங்க. அப்படி போன இடத்துல அவங்களுக்கு அந்த தலைமை எடிட்டர் ஒருத்தருக்கு ஒரு கல்வெட்டு கிடைக்குது. அந்த கல்வெட்டில் இதே மாதிரி இன்னும் ஒரு 3 கல்வெட்டு கிடைக்கும். அந்த கல்வெட்டில் புதையல் 3வது கல்வெட்டை கண்டுபிடிக்கும் போது புதையல் இருக்குது, மிகப்பெரிய புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் தெரிய வருது. இது அவருக்கு தெரியாது. அவருடைய நண்பரை வரவழைச்சு தொல்பொருள் ஆராய்ச்சித்துறையை பற்றி படித்த ஒரு பேராசிரியரை வரவழைச்சு அவர் படித்து பார்க்கும்போது அந்த தொல்பொருள் பேராசிரியர் மறைச்சிட்டு புதையலுங்கிற விஷயத்தை மறைச்சிட்டு இவங்களை நிர்வாண பூஜை நடக்கிற அந்த கோயிலை நோக்கி அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாற்றி ரூட்டை மாற்றி இவர் அந்த கல்வெட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாரு. போகிற இடத்துல அந்த கல்வெட்டை கண்டுபிடிச்சாரா, புதையல் கிடைச்சிதா, அங்கே நிர்வாண பூஜை உண்மையுமே நிர்வாண பூஜை நடந்ததா அப்படின்றது தான் அந்த கதையினுடைய கண்டென்ட். என்னோட பேர் PCM. இந்த சொன்னா போச்சு படத்தோட ப்ரொடியூசர். இந்த படம் ஒரு மலை கிராம மக்களை பற்றின ஒரு கதையை மக்களுக்கு புரிகிற விதமாக பொழுதுபோக்கு விதமாகவும் இந்த படத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி காலகட்டத்தில் மக்கள் மனசில் ஓடிட்டுருக்கிற ஒரு அருமையான சிந்தனை, கோயில்களில் தேங்கி கிடக்கிறோடைய புதையல் எடுத்து மக்களுக்கு பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா, இது அரசாங்கமே இப்போ சிந்தனை பண்ணிகிட்ருக்கு. அப்படி ஒரு மெசேஜை எங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். ஏன்னா சொன்னா போச்சு படத்தோட ப்ரெஸ் மீட் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ அடுத்ததாக ஒரு விஷயம் நமக்காக காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இப்போலாம் ஸ்ட்ரீட்டில் இறங்கி விளையாடுறது அப்படின்றது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. நம்ம எல்லாருமே விளையாடுறோம், ஆனால் வீட்டில் உட்காந்து ரொம்ப ஹாயாக டிவி பார்த்துட்டு கிரிக்கெட் பார்க்குறது, அதே மாதிரி மொபைல் ஃபோனில் விளையாடுறது அண்ட் சிஸ்டமில் வீடியோ கேம் விளையாடுறது, இந்த மாதிரி தாங்க போயிட்டுருக்கு. நம்மளோட ஓல்டு ட்ரெடிஷ்னலான கேம்ஸ் எல்லாமே நம்ம மறந்துட்டுருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துகிற விதமாக டைரக்டர் மனோகரன் ஒரு சூப்பரான படத்தை எடுத்துட்டு இருக்காரு. என்ன படம் அப்படின்னு கேக்குறீங்களா? கில்லி பம்பரம் கோலி. சூப்பரா இருக்குல்ல இந்த டைட்டில். இந்த கேமை வச்சு தான் இந்த படம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இதை பத்தி டீட்டெயிலா நிறைய விஷயங்கள் இந்த படத்தோட பூஜை அப்போ இந்த படத்தோட டைரக்டர் பேசியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்றத பார்க்கலாம். கில்லி பம்பரம் கோலி ஃபிலிமில் 3 ஹீரோவில் ஒன் ஆஃப் த ஹீரோ பண்ணுறேன். இந்த கில்லி பம்பரம் கோலி ஃபிலிம்மு எல்லாரோட சின்ன வயசு வாழ்க்கையை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு ஃபிலிமாக இருக்கும். ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். எஸ்பெஷலி யூத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபிலிமாக இருக்கும். இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் பேர் மதி. இந்த கில்லி பம்பரம் கோலின்ற படம் இன்றைக்கி இருக்கிற யூத் ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரான சப்ஜெக்ட், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் சின்ன வயசில் மறந்து போன ஒரு விளையாட்டை எல்லோரும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணிங்க. நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்கும். வில்லன்னா ஆக்ட் பண்ணேன்னு எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு ஒரு நடிகருக்கு தான் தெரியும். அந்த மாதிரி நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து ஒரு ஆடியன்ஸ்க்கு எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் வேணுமோ அந்த மாதிரி ப்ரிப்பேரில் பண்ணிட்டு இந்த கில்லி பம்பரம் கோலியை நம்ம டைரக்டர் சார் மனோகர் சார் மெயின் வில்லன்னா ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கேங்க. I'm really happy that I'm working in this film, that this is my debut movie. The team has been very supportive and the story is very strong. It's going to be a very entertaining movie and I'm sure everybody will enjoy it. The music is very nice and my character in this film is I'm a very simple homely girl who goes from here to make her living
to support her family. So it's all about my journey there, far away from home, and how I become friends with these guys. And அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மூவியோட ப்ரெஸ் மீட். அண்ட் என்ன படம் அப்படின்னு கேட்குறீங்களா? கள்ளப்படம். எஸ், இந்த படத்தோட டைட்டிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. எங்கேருந்து தான் இந்த மாதிரி டைட்டில்லாம் பிடிக்கிறாங்க அப்படின்னே தெரிலங்க. சரி, அதெல்லாம் விட்டுலாம். அண்ட் இந்த படத்தோட டேரக்டர் வந்து வடிவேல். இவர் யார் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம டேரக்டர் மிஷ்கினோட அசிஸ்டன்ட் இவர். அண்ட் இவரோட ஃபர்ஸ்ட் மூவி தாங்க இது. அண்ட் இந்த படத்தோடைய கதையை பற்றி சொல்லுங்களா அப்படின்னு சொன்னோன்னா அவர் சொன்னார் என்ன அப்படின்னா, சினிமா வாய்ப்பு தேடி அலைகிற இளைஞர்களை வந்துட்டு மையமாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தோடைய டேரக்டரான வடிவேல் அவர்கள் இந்த படத்துலேயும் டேரக்டர் ரோலை பண்ணியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரான கே வந்துட்டு இந்த படத்துலையும் மியூசிக் டைரக்டராகவே நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட கேமராமேனும் இந்த படத்தில் வந்துட்டு கேமராமேனாகவே நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. கேட்கறதுக்காக காத்துட்ருக்கீங்களா? பாருங்கள். கள்ளப்படம் அப்படின்னு தெரிஞ்ச அந்த பேர் கேட்டவுடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு கதை தான். இந்த படத்தில் வந்து சினிமா ஆட்கள் அவங்கள மட்டுமே பேசலை. நாங்கள் இந்த படம் வந்து முக்கியமாக பேசுகிறது வந்து வெற்றி. இந்த வெற்றி, அந்த வெற்றி அடையிறதுக்கு என்ன ஒரு விஷயம், என்ன ஒரு எப்படி ஒரு 4 இளைஞர்கள் என்ன மாதிரி முயற்சிகளை கையாண்டு எப்படி ஜெயிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம்தான் இந்த கள்ளப்படம். இதில் நான் வேறு ஆப்ஷனே போகல கேமராமேன் போது. ஏன்னு கேட்டால் ஸ்ரீராம் சந்தோஷ் வந்து என்னோடய ஃப்ரெண்டு. நாங்கள் ஒரு 10-15 வருஷமாகவே டியர் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அப்போலேருந்தே நாங்கள் இந்த கதைகளை பேசுகிறது இதிலே நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தபோது இந்த கதை எழுதும் போதுலேருந்து ஃபஸ்ட்டு நாட்டு உருவானதுலேருந்து ஸ்ரீராம் சந்தோஷ் தெரியும். ஸோ நாங்கள் நாட்டு பேசி கதை டெவலப் ஆகும்போது நண்பா இந்த கேமரா வச்சுக்கலாம், இந்த லைட்டிங் இப்படி செட் பண்ணிக்கலாம், இந்த சீன் இப்படி பண்ணிக்கலாம். ஸோ அப்போவே கதையோடவே கேமராவும் ட்ராவல் ஆகிட்டே வந்தது. இந்த விழித்திடுன்னு சாங்கை பற்றி நான் சொல்லணும். விழித்திடு சாங்கில் வந்து ஒரு சேசிங் சாங் ஒன்று. அதில் ஃபுல்லாக நாங்கள் ஓடி நம்ம ஃபுல்லாக ஒரு 3 நாள் கண்டினியூஸாக பீச்சில் ஸ்ட்ரீட்ஸில் எல்லாம் ஓடி எடுத்திருக்கோம். அது எக்ஸ்ட்ரீம் டயர்டு வந்து எனக்கும் வடிவேலுக்கும் வந்துடும். ஏன்னா மானிட்டர் பார்க்குறது வந்து ஓடி வர்றது ஒரு கிலோமீட்டர் தள்ளி ஒரு 250 ஜூமை போட்டு நாங்கள் அங்கே ஷார்ட் ஒன்று வச்சுருவோம். போய் ஓடிட்டு திருப்பி அகைன் வந்து பேக் வந்து பார்த்துட்டு மானிட்டர் பார்த்துட்டு இல்லைன்னு திருப்பி போய் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குங்கிறது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது பயங்கர டாஸ்காக இருந்தது. கள்ளப்படம் படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னு சொல்லணுன்னா எல்லா படத்துலையும் ஹீரோயின்கிறது வந்து ஒரு பாசிட்டிவான ரோல் அப்படி இருக்கும். பட் இந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாக நான் ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோல் பண்ணியிருக்கேன். அதுக்காக அவுட் அண்ட் அவுட் வில்லின்னு அர்த்தம் கிடையாது. பட் ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர், ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் வித் லிட்டில் பிட் ஆஃப் நெகட்டிவ் ஷேட்ஸ். இந்த படத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னாக்கா, எங்கள் படத்தோட டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் அவங்களாவே நடிச்சிருக்காங்க படத்தில். ஸோ அவங்கள பற்றின ஸ்டோரி தான் இது. வணக்கம், நான் மியூசிக் டைரக்டர் கே பேசுகிறேன். யுத்தம் செய், ஆரோகணம், முகமூடி இந்த படத்தெலாம் என்னோடய மியூசிக் கேட்டிருப்பீங்க. கள்ளப்படம் மூலியமாக நான் ஒரு ஆக்டராக இன்ட்ரடியூஸ் ஆகிறேன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கள்ளப்படத்தில் நான் ஒரு ஆஸ்பைரிங் மியூசிக் டைரக்டராக நடிச்சிருக்கேன். இப்போது ட்ரெண்ட் வந்து மியூசிக் டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், ஹீரோவாக வந்திருக்காங்க. பட் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இது நாங்கள் ரொம்ப நாள் முன்னாடியே டிசைட் பண்ண ஒரு ஐடியா. அண்ட் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் இந்த படத்தில் நான் ஆக்ட் பண்ணது வந்து என்னோடய ரோல் வந்து ஒரு மியூசிக் டைரெக்ஷன் ஃபஸ்ட்டு சான்ஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கிற ஒரு பையனோட ரோல். ஸோ அது வந்து ஒரு பெரிய ரீசன் இந்த படத்துக்கு நான் இது பண்ணது. கள்ளப்படம், அது என்ன கள்ளப்படம்? கள்ள நோட்டு கேள்விப்பட்டிருக்கோம், இல்லை கள்ளப்பணம் கேள்விப்பட்டிருக்கோம், கள்ளத்தனம் கேள்விப்பட்டிருக்கோம். கள்ளப்படம் அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். என்னென்னா எல்லா படத்துக்கும் ப்ரொமோஷன் இப்படி தான் பேசுவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. இல்லை, இதனுடைய இயக்குனர் வடிவேல் எனக்கு நல்ல பழக்கம். அவர் வந்து இந்த கதையை ஸ்டோரியை நரேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. இதில் நான் என்ன பண்ணுறேன், அதாவது என் கேரக்டர்னு கூட சொல்ல, சார் இதுதான் சார் டோட்டல் ஐடியா, வடிவேல் நான் என்ன பண்ணுறேன், வடிவேல் நான் பண்ணுறேன்னா அப்படின்ற மாதிரி அவ்வளோ க்யூரியஸாக கேட்டேன். ஆமாம் சார் நீங்கள் ஒன்று பண்ணுறீங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர். நான் இதுவரையும் பண்ணல. ரீசெண்டாக நம்மளோட தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டை ஏற்படுத்தினது நம்ம டேரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இப்போ அடுத்ததாக வந்துட்டு இன்னொரு புது ட்ரெண்ட் செட்டை வந்து அவர் ஏற்படுத்தியிருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எஸ், நம்மளோட கார்த்திக் சுப்ராஜ் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸான ஸ்டோன் பெஞ்ச் மூலமா வெளிவந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்க பெஞ்ச் டாக்கீஸ் திரைப்படத்தை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரே ஒரு டிக்கெட் மூலமா 6 ஷார்ட் ஃபிலிம்ஸை ஒரே படமாக பார்க்க முடியும் அப்படின்றத ப்ரூவ்
பண்ணியிருக்காரு நம்மளோட கார்த்திக் சுப்புராஜ். அண்ட் இந்த 6 படத்துடைய டைரக்டர்ஸ் நம்மளோட ப்ரெஸ் மீட்டில் நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பற்றி சொன்னாங்க. அண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டோன் பெஞ்ச் டாக்கீஸ் ஒரு ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ். தேங்க்ஸ் டு கார்த்திக் சுப்புராஜ் சார். மதுன்ற ஷார்ட் ஃபிலிம் டைரக்டட் பை மிஸ்டர் ரத்னகுமார். அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டோன் பெஞ்சில் ஃபர்ஸ்ட் டைம் எவர் 6 டிஃப்ரெண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ், 6 டிஃப்ரெண்ட் டேரக்டர்ஸ் அவங்களோட படைப்புகளை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணுறாங்க ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு. கண்டிப்பாக ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். நான் வந்து புழு அப்படின்ற ஷார்ட் ஃபிலிமில் வந்து நடிச்சிட்ருக்கேன். இது வந்து 6 டிஃப்ரெண்ட் எமோஷன், 6 டிஃப்ரெண்ட்ஸ் எமோஷனுமே ஒன்றா கிளப் பண்ணி ஒரே படமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. புது யுகம் நேயர்களுக்கு வணக்கம். என்னோடய பேர் ரத்னகுமார். பெஞ்ச் டாக்கீஸ்ன்ற இந்த புது படத்தில் நானும் ஒரு டைரக்டர். எப்படின்னா இந்த படத்துக்குள்ளே ஒரு 6 குட்டி படங்கள் இருக்குது. ஒவ்வொரு படத்தோட டைரக்டர் நான். என்னோடய படம் வந்து இன்ட்ரோலுக்கு அப்புறம் வரும். ஒவ்வொரு படமும் ஒரு ஜானரில் இருக்கும். ஒன்று காமெடினா, ஒன்று த்ரில்லரு, ஒன்று ஒரு ஹாரர் படமாக இருக்கும், ஒன்று ஃபேமிலி சென்டிமெண்ட், ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும். அப்படின்னும் போது வர்ற ஆடியன்ஸுக்கு எனக்கு த்ரில்லர் தான்ப்பா பிடிக்கும் அப்படின்னா த்ரில்லர் வாங்க பாருங்கள், த்ரில்லர் இருக்குது எங்ககிட்ட. காமெடி படம் தான்ப்பா பிடிக்கும், நான் சிரிச்சிட்டு வரணும்னா வாங்க உங்களுக்கு காமெடி படம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு 6 படம், 6 எல்லா படமும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. இந்த முயற்சி வந்து தமிழ்நாட்டில் இதுதான் முதல் முயற்சி. பாம்பே டாக்கீஸ் நார்த்லேயும் சவுத்தில் வந்து 5 சுந்தரிகள் போன்ற படங்கள் வந்திருக்கு. பட் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, அந்த படங்களில் வந்து இட்ஸ் லைக் அன் ஆந்தாலஜி மாடல். ஒரு சேம் சப்ஜெக்டை வச்சு 5 டிஃப்ரெண்ட் திரைப்படங்கள், 6 டிஃப்ரெண்ட் திரைப்படங்கள் இணைத்து ஒரு படமாக கொடுத்துருந்தாங்க. இது வந்து எந்த ஒரு ஆந்தாலஜியும் கிடையாது, எந்த ஒரு கனெக்டும் கிடையாது. இந்த முயற்சியை வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணணுன்றது கேட்டுக்கொள்ளுங்க. பெஞ்ச் டாக்கீஸ் படத்தோட டீமேட் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, எப்பவுமே செலிப்ரேஷன் அப்படின்னாலே பயங்கர கொண்டாட்டம் தாங்க. அதே வந்து சினிமா செலிப்ரிட்டிஸ் அந்த ஃபங்க்ஷனில் இருந்தாங்க அப்படின்னா சொல்லவா வேணும், டபுள் கொண்டாட்டம் தாங்க. எஸ், நம்மளோட சென்னையில் ரீசெண்டாக நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடந்தது. அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம சினிமா செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் போய் கலந்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மூவியோட ஆடியோ லான்ச் தாங்க. என்ன படம் அப்படின்னு கேட்குறீங்களா? அடங்கா பசங்க. அண்ட் இந்த படத்தோட ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக எஸ்வி சேகர் அவர்கள் அண்ட் கானா பாலான்னு சொல்லிட்டு பல நட்சத்திரங்கள் வந்திருந்தாங்க. அதில் நம்ம எஸ்வி சேகர் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து யார் வேணாலும் வந்து படம் எடுக்கலாம், ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து போட்ட பணத்தை வந்துட்டு திருப்பி எடுக்கிறதா ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எமோஷ்னலாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த ஆடியோ ஃபங்க்ஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நகீனா. எனக்கு இது 3rd மூவி. இந்த படத்தில் ஹீரோயினியாக பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். நல்ல சாங்ஸ், நல்ல சீன்ஸ், நல்ல காமெடி எல்லாமே. இன்றைக்கி அடங்கா பசங்க ஆடியோ ரிலீஸ் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. பட் எல்லாருமே கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கணும். வணக்கம், என்னோடய நேம் சிந்து. அடங்கா பசங்க இதில் வந்து நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இது என்னோடய 3rd மூவி. என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி வந்து பட்ரைன்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் ஹீரோட தங்கச்சியாக பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் 6 கிலோமீட்டர், அதில் வந்து செகண்ட் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இது வந்து 3rd மூவி. இதில் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அடங்கா பசங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பசங்க வேலை இல்லாமல் வெட்டியாக ஊர் சுற்றிட்டு இருப்பாங்க, பொண்ணுங்க பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ் வந்துன்னா எங்கள் பின்னாடி சுற்றிட்டு இருக்கும்போது ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் நாங்கள் நல்லா திட்டி அமுச்சு விட்ருவோம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொன்னாங்க அப்படின்றத கேட்டு லைஃப்பில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி வந்துடும். அதுக்கப்புறம் இவங்க லைஃப்பில் என்ன ஆவாங்க, முன்னேறுவாங்களா இல்லையான்றதான் இதோட கதையே. காமெடி செமையாக வந்திருக்கு. அதே மாதிரி 5 சாங் இருக்குது. சாங்கும் செமையாக வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த அடங்கா பசங்க படத்தில் நான் ஒரு அரசியல்வாதி கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். இது அரசியல்வாதினா ஒரு காமெடியான கலக்கலான ஒரு விஷயத்தை இதில் பண்ணியிருக்கிறேன்.
டாக்டர் செல்வனா வந்து என்னை நல்லா ஊக்குவிச்சு என்னை நல்லா பயன்படுத்தியிருக்கிறாரு. இந்த அடங்கா பசங்கத்தில் நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கிறாரு. டாக்டர் செல்வனா வந்து இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. எல்லோரும் அவசியம் இந்த படத்தை பார்த்து ஆதரவு கொடுக்கணும்னு உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு வில்லேஜில் இருக்கிற ஒரு பையன் வந்து ஒரு சிட்டி லைஃப்பை எப்படி அனுபவிக்கணும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு பையன். அந்த பையன் வந்து வீட்டுக்கு அடங்காமல் ஊருக்கு அடங்காமல் பொண்ணுங்க பின்னாடி சுற்றிட்டு அந்த பொண்ணுங்க அவனை மொக்க பண்ணிவிட்டு இந்த மாதிரி மொக்க வாங்குற பசங்க. இதை பற்றி சொல்லணுன்னா நாங்கள் மொக்க பாய்ஸு அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு டேரக்டர் சார். எனக்கும் இந்த படத்தில் சான்ஸ் கொடுத்ததுக்கு அவர் ரொம்ப தேங்க் பண்ணியிருக்கேன். வணக்கம், என்னுடைய பேர் செல்வநாதன். இந்த அடங்கா பச திரைப்படத்தோட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர். இந்த படம் இசை வெளியீட்டு விழாவுக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 48 நாட்கள் இந்த படத்தை வந்து ஒரே ஷெடியூலாக வந்து முடிச்சுட்டு இன்றைக்கி உங்கள் முன்னாடி இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு வந்து உதவி செஞ்ச எல்லா ப்ரொடியூசர்ஸ் மற்றும் அந்த கிராம மக்களுக்கு நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அடங்கா பசங்கிற படத்தினுடைய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, 4 படித்து விட்டு ஊர் சுற்றிட்டு இருக்க பசங்க லவ்வுக்காக முயற்சி செய்யும் போது அவங்க படுகின்ற அவமானங்கள் என்ன, அசிங்கங்கள் என்ன, இப்படிப்பட்ட பசங்க அந்த பொண்களை வந்து எப்படி லவ் பண்ண வச்சாங்க, அவங்க லவ் பண்ண ஆரம்பித்த பிறகு குடும்பங்கள்லேருந்து என்ன பிரச்சனைகள் வந்துச்சு, அதை எப்படி சமாளித்தாங்க, எப்படி ஒன்று சேர்றாங்கிறது வந்து கதை. இதை வந்து ஒவ்வொரு பெற்றோர்களும் போய் பார்க்கணும் தியேட்டரில். பிகாஸ் உங்கள் குடும்பத்துலேயும் ஒரு அடங்கா பையன் இருப்பான், ஆனால் அவங்ககிட்டையும் நல்ல விஷயங்களும் சிந்தனைகளும் இருக்குங்கிறத வந்து இந்த படத்தின் மூலமாக நம்ம தெளிவுபடுத்தியிருக்கோம். நிச்சயமாக பாருங்கள், உங்கள் பசங்களை புரிஞ்சுக்கிங்க, உங்கள் பசங்களுக்கு சப்போர்ட் ஆகிருப்பீங்க. தேங்க்யூ வெரி மச். சினிமாங்கிறது ரிலீஸ் வரைக்கும் இப்போ ப்ரொடக்ஷனே போடாமல் இருக்கிறது தான் ஒரு ட்ரெண்டு. எல்லாருக்கும் போட்டு நான் வந்து இது வரைக்கும் 6000 காட்சிகள் நடத்திருக்கேன், 24 ட்ராமா. அந்த நாடகங்கள் ஒவ்வொரு தடவை எழுதும் போதும் ஒவ்வொரு நாடகத்தையும் நான் 50 பேருக்கு படித்து காட்டுவேன். அது வேற ஸ்டைல். அது என்னுடைய ட்ராமா வந்து இப்போ காப்பி அடிச்சிட முடியாது. ஸ்கிரிப்டே கொடுத்த கூட போடுறதுக்கு பயப்படுவாங்க, இது என்ன இருக்குது எப்படி போடணும். ஆனால் சினிமா அப்படி கிடையாது. சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் எல்லாத்தையும் தாண்டி இது வந்து வேற ஒருத்தர் எடுத்துட்டு தான் நம்ம பார்ப்போமா அப்படிங்கிறதோட தான் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நாம வந்து நம்ம படம் காப்பிக்கு தான் குஞ்சு அப்படிங்கிற நாமளே நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிக்கிறத விட முதல்ல நம்ம படத்தை போட்டு இதுல என்னெல்லாம் தவறு இருக்கிறதுன்னு நாமளே தெரிஞ்சுக்கணும். அது வந்து ரீரெக்கார்டிங்க்கு முன்னாடி பண்ணினால் அது ஆபரேஷன், ரிலீஸ்க்கு அப்புறம் பண்ணா அது போஸ்ட்மார்ட்டம். ஆபரேஷன் தான் அதை காப்பாற்றும். போஸ்ட்மார்ட்டம் எதனால செத்து போச்சுன்னு சொல்லலாமே தவிர அது உதவாது. மீண்டும் அனைத்து குழுவினருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று இல்லாமல் எனிவேஸ், இன்னைக்கு நம்மளோட கோலிவுட் அண்ட் கட்ல வந்து சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? இன்னும் பேலன்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை எப்போ சொல்ல போறேன் அப்படின்னு கேக்குறீங்களா? நாளைக்கு இதே டைமிங் நம்மளோட கோலிவுட் அண்ட் கட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Tada from உங்கள் பிரியமுள்ள பிரியா. Max, look good, feel good.